ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். 525 அப்படிங்கிற ஒரு நம்பரு போன ரிசல்ட்ல வந்தது. 525 அப்படிங்கிறது லாஸ்ட் ரிசல்ட்டா வந்திருக்கு. நம்ம 25 நாள்ல நம்ம ஃபாலோ பண்றதுனால, நமக்கு எத்தனை நாள் போர்டு பாஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் நண்பா! வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கெஸ்ஸிங் தமிழனோட சீரிஸ்ல இந்த வீடியோ 6வது வீடியோ. ஏபிஎஸ்சிபிசியில் ஒரே நம்பர், அந்த ஒரு நம்பரை நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். பாக்கி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. ஏன்னா ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுறது மூலிமா இத்தனை ரிசல்ட் வந்து அந்த போர்டில் வந்து பாஸ் ஆகுதுங்கிறதுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி நம்பர் கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். 525 அப்படிங்கிற ஒரு நம்பரு போன ரிசல்ட்டில் வந்தது. 525 அப்படிங்கிறது லாஸ்ட் ரிசல்ட்டாக வந்திருக்கு. நம்ம இந்த ரிசல்ட்டையும் டேட்டையும் எதுவுமே பார்க்க வேணாம். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்ன நான் சொல்கிறேங்கிறத வீடியோவோட எண்டில் உங்களுக்கு கிளியராக புரியும். அது போக கடைசியில் ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டை மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். என்ன டேட்டு, எந்த இயர், அது மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க. லாஸ்ட் ரிசல்ட் மட்டும்தான், அதை மட்டும் பாருங்கள். அதில் நான் சொல்கிற விஷயம் என்னங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்போ நமக்கு ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு நம்பர் எடுக்கிறோம். அந்த நம்பர் எப்படிங்கிறத ஃபாலோ மூலியமாக தான் எடுக்கிறோம். பாருங்கள். இப்போ 315 592ன்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இதில் நம்ம எடுக்கிற நம்பர் வந்து இந்த 15 அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். இந்த 15 வந்து பாருங்கள், 1, 2, 3, 4வது ரிசல்ட்டில் 51 அப்படிங்கிற மாதிரி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். அப்போ நம்ம எடுத்த நம்பரு 15, அதை நம்ம 51 அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறோம். அது வந்து நமக்கு 1, 2, 3, 4வது நாள்லேயே வந்து போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நம்பரை வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அது மூலிமா தான் வின்னிங்கோட பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். அது ஃபாலோ நம்பர் ப்ளே பண்ணுறவங்க உங்களுக்கே தெரியும், சொல்லணுன்ட்டு இல்லை. நெக்ஸ்ட்டு 31 அப்படிங்கிறத எடுக்கிறோம். 6 நம்பர் ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு நம்பரை விட்டுட்டு 2வது வர அந்த 2 நம்பரையும் எடுத்து நம்ம ஏபிஎஸ்சிபிசிக்காக பார்க்குறோம். பாருங்கள், இந்த 31ங்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18வது நாள் 31, 13 அப்படிங்கிறது 18வது நாள் வந்திருக்குது. அப்போ போர்டில் வராமல் இல்லை, அந்த நம்பர் வருது. அடுத்து நம்ம பார்க்குற நம்பர் 94. இந்த 94 பாருங்கள், 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிலேயே 49ங்கிற மாதிரி வந்திருக்குது. 94, 49ன்னு எடுக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5வது நாளில் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நமக்கு 27. 27ங்கிறத பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 பெண்டிங்கில் இருக்கிற நம்பர்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அப்போ இந்த 27 பெண்டிங், 27 இந்த நம்பர் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமான ஒரு நம்பர்னு நம்ம வச்சுக்கிறோம். அடுத்த நம்பரை பார்க்குறோம், 83. இந்த 83 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. அப்போ 17 நாள் வரல இந்த 83ங்கிற நம்பரு. அப்போ 83 பெண்டிங்கில், 83, 38 அப்படிங்கிறத எடுக்கிறோம். 27, 72. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்குற நம்பர் 65ங்கிற நம்பரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. 65
56 அப்படிங்கிற நம்பரு பெண்டிங்கில் இருக்கிற நம்பராக இருக்குது. 65 56ங்கிறது 15 நாள், ஆல்மோஸ்ட் 15 நாளுக்குள்ளே ஒரு நம்பர் வரணும். அப்படி வரலினா அந்த நம்பர் பெண்டிங்கில் இருக்குங்கிறத ஒரு கணக்கில் வச்சுக்கோங்க. அடுத்த நம்பர் 66. இந்த டபுள்ஸ் வந்தாலும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா தவிர்த்துடலாம். ஏன்னா டபுள்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. டபுள்ஸ் வந்து ஒரே மாதிரி வரலாம், இல்லை போர்டு திரும்பியும் வரலாம். 66ன்னு நம்ம பார்க்கல, இங்கே 69 99 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டபுள்ஸுங்கிறத பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, டபுள்ஸுங்கிறத விட்டுருவோம், வேணாம். 47 நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். அந்த 47 1 2 3 4 5 6 7 8 9 9வது நாளில் 47 74 9வது நாளில் போர்டில் வந்திருக்கு. 25. இந்த 25 தான் எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ 52 25 52 25ங்கிறது 15 நாள் வந்திருக்கு. இந்த 49 அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்படிங்கல அனைத்து ரிசல்ட்லேயே 49ங்கிறது வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம ஃபாலோ நம்பராக எடுக்கல. 49ங்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 49 94 12 நாள் பெண்டிங்கில் இருக்கிற நம்பராக இருக்குது. ஸோ இப்போ ஆல்ரெடி இது நம்ம பார்த்த நம்பரு, இருந்தாலும் 12 நாளுங்கில இன்னும் கொஞ்சம் இந்த நம்பரை டீப்பாக பார்க்குற நம்பராக இருக்குது. அடுத்தது 54. 54ங்கிறத பார்க்குறோம். 54 வந்து 1 2 3 4 5வது நாள் 54 45 நாளில் வந்திருக்கு. நம்பர் 68 ஃபாலோ பண்ணுறோம். 68 86ன்னு ஃபாலோ பண்ணல. 1 2 3 4 5 6. அப்போ 68ங்கிறது 6வது நாளில் 68 86 6வது நாளில் நமக்கு போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்பரு 32. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படிங்கிற நாளில் பெண்டிங்கில் நமக்கு கணக்காக வருது. 32 23 10 நாள் பெண்டிங்கில் இருக்கிற நம்பராக இருக்குது. அடுத்ததாக பார்க்குற நம்பர் 43. 4ங்கிற கணக்கில் எடுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 9 நாள் பெண்டிங்கில் இருக்கிற நம்பர் 85. 85ங்கிறது 1 2 3 4 5 6 7 8 8 நாள் பெண்டிங்கில் இருக்கிற நம்பராக இருக்குது. இப்போது 1 2 3 4 5 6 7 நாள் பெண்டிங்கில் இருக்கிற நம்பரு. 99ங்கிறது டபுள்ஸு, அதனால் அதை ட்ரை பண்ண வேணாம். 30 அப்படிங்கிறது 1 2 3 4 5 30 03 5 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 94 1 2 3 4 49 94 இது வந்து 4 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பார்க்குறது 39. அது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 9 93 அது 2 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 31ங்கிறது நெக்ஸ்ட் நம்பரு. இது பார்த்திங்கன்னா 1 2 31 13 2 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 00 இதையும் விட்டுருவோம். 28 அப்படிங்கிற நம்பரு லாஸ்ட்டாக வந்திருக்குது. 28 82ங்கிறது
லாஸ்ட் ரிசல்ட்டா வந்திருக்கு. இதுலேருந்து இந்த நம்பருக்கு வர்றக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற நம்பரா இருக்கு. எடுத்த ரிசல்ட்டோடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 20, 21, 22, 23, 25 நாள்ல நம்ம ஃபாலோ பண்றதுனால நமக்கு எத்தனை நாள் போர்டு பாஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 ரிசல்ட் வந்து போர்டு பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து 15 நாள் வரைக்கும் நீங்க அந்த நம்பரை எதிர்பார்க்கலாம். 15 நாளுக்கு மேல போகையில அந்த நம்பரை வந்து ஃபாலோ பண்றத ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்பரை ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 18 நாள் வரைக்கும் ஃபாலோ நம்பர்ல வந்திருக்கு. 15 நாள்லயும் வந்திருக்கு. பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 நாளு, 5 நாளு, 5 நாளு, 6 நாளு, 9 ஒரு 10 நாளுக்குள்ள அந்த ரிசல்ட்டுக்குள்ள வந்து போர்டு பாஸ் ஆகுது. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த வீடியோல நீங்க ஃபாலோ பண்ணையில எவ்வளோ நாள் அதிகமா போகுதோ, அத வந்து ட்ராப் பண்ணிட்டு, அடுத்து கம்மியா இருக்கிற நாள ஃபாலோ பண்ணுங்க. இது 10 நாள்ல இருந்து பாக்கி எல்லாமே 9, 8, 7, 5 அப்படின்னு கம்மியாயிட்டு வரும். அதிலிருந்து நீங்க வந்து அந்த நம்பருக்கான ஃபாலோ பண்ணையில வந்து அந்த நம்பருக்கு போர்ட் பாஸ் ஆகறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதான் இந்த வீடியோல நம்ம சொல்ல வந்தது. இது போக ஃபைனலா ஒண்ணு சொல்றேன்னு சொன்னேன்ல. இது வந்து இனியும் நம்பர வந்து ட்ராப் பண்ணி எடுக்கறக்கான ஒரு வீடியோ வந்து ரெடி பண்றேன். அந்த வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்றேன். ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. கண்டிப்பா அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. வீடியோ இதுவரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஷேர் பண்ணுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, இதில குடுக்குற வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பா. இது போக நண்பா, நம்ம சேனல்ல வந்து கெஸ்ஸிங் தமிழன் சீரிஸ்ல வந்து ஒரு 5 வீடியோ வரைக்கும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்க வந்து மேல ஐ கார்ட்லயும், எண்ட் ஸ்க்ரீன்லயும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் குடுக்குறேன். டைம் இருக்குல்ல அதையும் செக் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் டூ ஆல். நன்றி, வணக்கம். நம்ம குடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே கால்குலேட் மெத்தட் கெஸ்ஸிங் தான் குடுத்துட்டு இருக்கிறோம். சார்ட் அண்ட் கால்குலேட்டிங் அந்த மெத்தட்ல தான் குடுத்துட்டு இருக்கிறோம்.